ඕකේ. මම පී මුතුලිංගම් මම සමාජ සංවර්ධන ආයතනයේ විධායක අධ්‍යක්ෂකයට කටයුතු කරනවා. අද මේ සාකච්ඡාව දෙවන ප්‍රශ්නයක් දැන් එමම කතා කරන ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙනවා වතුකමුකරුන්ගේ වේතනය. දැන් ආණ්ඩුව වතුකමුකරුන්ට 1700ක් වේතනයක් ඇරෙන දවසක වේතනයකට ලබා දිය යුතුයි කියලා ප්‍රකාශයට පත් කරලා තියෙනවා. නමුත් ආම්පුතුන්ගේ සංගමය කියන්නේ වතුකරේ නියෝජනය කරන ආයතන ඒකට විරුද්ධ වෙලා තියෙනවා. මොකද 70%ක් කොහොමද වැඩි කරන්නේ කියලා පඩිය. ඒ නිසා අපි බැලුවා දැන් ජීවත් වීම සඳහා වූ පඩියක් ඕන කියලා 2005 ඉඳලාම අපේ ආයතනත් ඒ වගේම ජාත්‍යන්තර කම්කරු නියෝජනය කරන මේ වතුකම්කරු නියෝජන කරන ආයතනවත් ඒක ප්‍රකාශයට පත් කරා ලිවිං වේජ් කියලා. ඉතින් අපි 2018 ඉඳලා මහාචාර්ය විජේචන්ද්‍රන් මහතා අරා අපි අධ්‍යයනය කර විටින් විටම ඒ කියන්නේ මේ පඩි ප්‍රශ්නය පැන නැගෙනකොටම අපි දැනට තියෙන රට තුල තියෙන ජීවන වියදම ගැන කල්පනා කරලා ඒ විද්‍යාත්මකව මොවුන්ට දවසකට ජීවන වේතනයක් හැටියට කොච්චරක් දිය යුතුයි කියලා අපි අවස්ථා ගණනාවක්ම 2018 ඉඳලා අපි ඉදිරිපත් කරලා තියෙනවා. මේකෙදි මේ සාකච්ඡාවදී එතුමා මෙයා කරේ දැනට දැන් ආණ්ඩුව ප්‍රකාශයට පත් කරලා තියෙනවා 1800ක්. නමුත් අපේ වේතනය දැනට අපේ අධ්‍යයනය අනුව ඔවුන්ට ලබා දිය 2321ක්. ඒ කියන්නේ දවසක වේතනයක් හැටියට. නමුත් ඒක දැන් මේ කොහොමද ඒක කරේ කියලා විද්‍යාත්මක අපේ මහාචාර්යතුමා මේක ඉදිරිපත් කරයි. නමුත් ආණ්ඩුව 1700 කිව්වට එක පැත්තකින් මේ ආයතන කියන්නේ මේ වතු ආයතන පවත්වාගෙන යන නැත්නම් ඒක කරගෙන යන කම්පනීස් කියනවා ඒක දෙන්න බෑ කියලා. නමුත් ඇත්තටම බැලුවොත් එහෙම මොවුන්ගේ ජීවන වියදමත් එක්ක සංසන්දනය කරොත් එහෙම ඔවුන්ට 2321ක් පඩිය දවසකට ලබා දිය යුතුයි. ඒ නිසා ඒ ගැන දැන් වැඩි විස්තර අපේ ආචාර්යතුමා කියනවා. இப்பொழுது நான் கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பேனா முத்துலிங்கம். எங்களுடைய நிறுவனம் 2005ஆம் ஆண்டு முதல் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கான சம்பளம் லிவிங் வேஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து இங்கு மட்டுமல்ல சர்வதேச ரீதியாக எந்தெந்த நாடுகளில் அந்த தேயிலை உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த நாடுகள் எல்லாமே இந்த வாழ்வதற்கான வேதனம் அல்லது சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். அந்த பின்புலத்திலே பார்க்கும் பொழுது 2018ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கோரி தொழிற்சங்கங்கள் போராடி அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதும் அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் எந்த அளவு தூரம் இந்த தோட்ட தொழிலாளருக்கு வாழ்வதற்கான சம்பளம் தேவை என்பதனை பற்றி விஞ்ஞானபூர்வமாக பேராசிரியர் விஜயச்சந்திரனூடாக நாங்கள் ஆய்வு செய்து நாங்கள் அதனை இங்கு முன்வைத்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த தோட்ட தொழிலாளரின் சம்பள பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனையாக இன்று பரிணமித்துள்ளது. அதாவது இன்று அரசாங்கம் இவர்களுக்கு 1700 ரூபா சம்பளமாக தர வேண்டும் என்று, அதாவது 1000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 1700 ரூபாய் சம்பளமாக தர வேண்டும் என்று அந்த அரசாங்கம் அதனை வெளிப்படுத்திய பிறகு தோட்ட கம்பெனிகள் அதற்கு எதிராக செயற்பட்டுள்ளது. அதற்கு எதிராக வழக்கு தாக்கலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உண்மையாக பார்த்தோம் என்றால் இன்றைய காலகட்டத்திலே இந்த விஞ்ஞானபூர்வ ஆய்வின்படி பேராசிரியர் அந்த ஆய்வின்படி இன்றைக்கு ஒரு தோட்ட தொழிலாளிக்கு 2320 ரூபா சம்பளம் வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த கருத்தரங்கு இந்த கலந்துரையாடலே பேராசிரியர் அவர்கள் ஏன் இந்த 2321 ரூபாய் இவர்கள் சம்பளமாக கொடுக்க வேண்டும் என்பதனை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்ததை இங்கு வெளிப்படுத்துவார். எனவே இன்றைய தேவை இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு 2321 ரூபாக இருக்க வேண்டிய நேரத்தில் அரசாங்கம் அதனை 1700 ரூபாய் என்று சொல்லியிருக்கின்றது. மறுபுறம் கம்பெனிகள் அதனை வழங்க மறுக்கின்றன. இதுதான் இன்றைய நிலை. எனவே இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த தோட்ட தொழிலாளருக்கு இந்த வாழ்வதற்கான சம்பளத்தை பற்றி நாங்கள் இந்த ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதற்கு தொழிற்சங்கங்களும் ஏனைய அமைப்புகளும் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். This is the
press conference related to the living wage. The living wage for the plantation workers today, there's a burning issue where every media also talking about these plantation workers issues, and especially the wage, because of the government declared the company should pay 1,700 rupees. But the Institute of Social Development since 2018 conducting a study through Professor Vijay Chandran from the Peradeniya University. He represents the economic department. Through him, we continuously done a study on the living wage. So currently, if you look at these, the suggestion or the proposal put forward by the government, 1,700 rupees, but at the same time companies are opposing. But in reality, according to the studies conducted by the Professor Vijay Chandran, for the day, the workers should be paid 2,321. That is the living wage. So I think he will explain scientifically how we did this wage studies and how it related to the current context. So that's why we organized these press conference here to highlight the issues and enlighten the government and the companies as well as the trade unions and generally in the communities in Sri Lanka. So I think the Professor Vijay Chandran will explain how we came to that conclusion by doing this study on the living wage. Thank you very much. I am Muthulingam from Institute of Social Development. Here today we are presenting the research output of the living wage for the plantation workers. So this wage, we started this living wage study process in 2018, and then we later we conduct a second study on 2021 and third stage in the 2022, and now we in the fourth stage, so 2024. This here we mainly go for the scientific way of estimation of living wage based on internationally accepted Enger methodology. So that is the well-known methodology used for calculate the living wage in the globally. So based on that, I think we collect the information from the estate households and same time we collect the price of the purchasing goods mainly based on workers mainly doing their purchasing. Especially we selected the area Pasara and the Pusallava, Talavakkala and Dikko areas. That will give the information of to the what is the actual price of the goods the workers purchase. When you use the information from household income and expenditure surveys continually conducted by the Department of Census and Statistics and the Sri Lanka Labour Post survey data, as well as the Central Bank report information, and also we use the information from the Plantation Statistical Pocket Book published by Ministry of Plantation Industry. Then we collect all the data information from that one, and we combine with the field survey, and we come to the final conclusion on that. Here we mainly there's a different methodologies adapted based on Enger methodology we conducted to come to our conclusion. According to 2018 study, we recommended 1,180 rupees as living wage. The 2021 study we recommended 1,225.81 rupees as a living wage. In the 2022, according to that, economic crisis, inflation are increased drastically in the country. So we recommended 2,165 rupees as a living wage. The present study concludes that the living wage for tea estate worker should be 2,321. So this is mainly based on the total living wage, living cost of the estate worker family,
That is, we calculated that 89,897.71 rupees per state workers family, reference to 4 members in the family per month. Accordingly, for the food cost for the state workers family comes at 46,332.72 rupees, and house maintenance cost 10,703.98 cents, and the other education, health, and other expenses, they have to go for 28,569 rupees, and the other emergency or unexpected expenses will come 4,291 rupees and 26 cents. Accordingly, the total cost for a family will come 89,897.71 rupees. So accordingly, that the study found that there is an average 1.54 workers are earning income in a state family in average. According that I think 58,026 rupees a worker should earn to cover the 89,897 rupees of the cost per family. If a state workers want to be a decent and a fair lifestyle, reasonable lifestyle, this each worker should earn per month 58,026 rupees. If they want to get that earn that money income per month, the state management should offer 25 days of work. If they offer 25 days of work per month, the workers should pay 2,321 rupees per day. That will help them to get the 58,026 rupees per worker. So 1.54 persons, working persons in the family, they can go for fulfill their cost of living. So in the most of the states we found now that they are in average they are providing only, or otherwise they offer only 21 days of work. This is generally they are in 21 days of work. If the state management provide 21 days of work, then the living wage should be 2,763 rupees 2,763 and 14 cents should be paid. Then only they can earn 58,026 rupees per month. If they earn only, the workers can have 3 times meals with the balanced diet meals, and they can spend for their children for the education, because the education is very expensive now, and the state management do not provide proper health facilities. They have to go outside of the state to get the health facilities, and other expenses are everything's now. So here the state management argue that they are providing some free services, in-kind benefit to the workers. So we taken that also in consideration. According to that, 3,000 we valued for their services given to the state workers, that is per family 3,194.14 cents. That means 3,194 rupees and 14 cents. So that also taken to consideration. That also deducted from their wages, because that service was provided by, especially for the providing crèche attendance, crèche child care services, and the giving free tea, that means half a kilo tea per workers, and other say water supplies and other things are they providing by the state management. That also taken into consideration for that. And here purposely we remove for the calculation process the alcohol cost, because of that. That's one of the argument by the state management. If you give the more wages, then the workers will have more alcohol. So for that purpose, alcohol cost also removed from the study, because of that it's not fair to include that one. And at the same time, the state workers should there will be a mandatory direction from the state workers
2,845 rupees per month, especially for COVID fund, trade union dues, and for the EPF contribution. So all these things taken into consideration to come to the arrival of the 2,321 rupees per month if they provide 25 days of work. Yes. So, Tamil. So, நான் பேராசிரியர் விஜயச்சந்திரன், பொருளியல் மற்றும் புள்ளிவிவரத்துறை பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவன். இந்த ஐஎஸ்டி நிறுவனத்தினால் செய்யப்பட்ட இந்த வாழ்வாதாரத்துக்கான வேதனம் பற்றிய ஆய்வினை இன்று வெளிப்படுத்துகிறோம். இதன்படி ஐஎஸ்டி நிறுவனத்திற்கூடாக இது கடந்த 2018 ஆண்டிலிருந்து இன்று காலம் வரை 4 ஆய்வு கட்டங்களிலே இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. 2018 ஆண்டு செய்யப்பட்ட வாழ்வாதார வேதன ஆய்வின்படி 1,108 ரூபா அவர்கள் சம்பளமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதேபோல் 2021 ஆண்டு 1,225 ரூபாய் என்றும் 2022 ஆண்டு ஆய்விலே 2,165 ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வேதனம் 2022 மார்ச் மாதம் மூலம் 1,000 ரூபாய் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ 2021 காலங்களிலே இலங்கையில் ஏற்பட்ட அதிகளவான பணவீக்கம், வாழ்க்கை செலவு அதிகரிப்பின் காரணமாக தோட்ட தொழிலாளிகளுடைய வாழ்க்கை மட்டத்தில் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனை அடிப்படையாக கொண்டும் அண்மையிலே புதிய சம்பள விவகாரங்களுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. அரசாங்கம் 1,750 ரூபாய் அறிவித்திருக்கிற நிலைமையில் தோட்ட கம்பெனிகள் அதனை கொடுக்க முடியாது என்ற அவர்களுடைய கோரிக்கைகளுக்கிணங்க எங்களுடைய புதிய ஆய்வின்படி 2024 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் உள்ள வாழ்க்கை செலவினை அடிப்படையாக கொண்டு மேற்கொண்ட ஆய்வின்படி ஒரு தோட்ட தொழிலாளிக்கு 2,321 ரூபா சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற போதுதான் அவருடைய வாழ்க்கை செலவுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும், வாழ்க்கை செலவை கொண்டு நடத்த முடியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வனு உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வு முறையின் அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன்படி உணவுக்கான செலவு, அவருடைய வீடு பராமரிப்புக்கான செலவுகள், கல்வி, சுகாதாரம், ஏனைய அடிப்படை தேவைகள் மற்றும் எதிர்பாராத விடயங்களுக்கான செலவுகள் என்பன உள்ளடக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கான அடிப்படை தகவல்களை நாங்கள் தோட்ட தொழிலாளர்களை பிரதானமாக கொள்வனவு செய்கிற நகரங்களில் இருந்து பெற்றிருக்கிறோம். குறிப்பாக பசறை, தலவாக்கலை, டிக்கோயா, புசலாவ போன்ற நகரங்களிலிருந்து நாங்கள் இதை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அதற்கு மேலாக அரசாங்கத்திலிருந்து வெளியிடப்பட்ட வீட்டுத்துறை வருமானம் மற்றும் ஆய்வு அறிக்கைகள், லேபர் போர்ஸ் ஊழியப்படை ஆய்வு அறிக்கைகள், மத்திய வங்கியின் ஆய்வு அறிக்கைகள், மற்றது இந்த பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் வெளியிடப்பட்டு இருக்கின்ற ஆய்வு அறிக்கைகள் தகவல்களும் இந்த இதிலே சேர்த்து கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையிலே இந்த ஆய்வினை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது 4 பேரை கொண்ட ஒரு தோட்ட தொழிலாளி குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு 89,897 ரூபா 71% அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஒரு கௌரவமான ஒரு நியாயமான வாழ்க்கை மட்டத்தை கொண்டு நடத்துவதற்கு. இதன்படி ஒரு தோட்டத்திலே தொழில் செய்கின்றவர்களை எண்ணிக்கை, ஒரு குடும்பத்திலே தொழில் செய்கின்ற எண்ணிக்கை 1.54 பேர் என்பது இலங்கையினது ஊழியப்படை ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு தோட்ட தொழிலாளி குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கு 46,332 ரூபா 72% உணவுக்காகவும், வீடு பராமரிப்பு, மின்சார செலவுகள் அவைகளுக்காக 10,703 ரூபா 98%, ஏனைய கல்வி, சுகாதாரம், உடை போன்ற ஏனைய அனைத்து செலவுகளுக்குமான சமூக செலவுகள் போன்றவைகளுக்காக 28,569 ரூபா 75%, மற்றது எதிர்பாரா ஏற்புடைய மரணம் அல்லது விபத்துகள் அல்லது ஏனைய செலவுகளுக்காக 4,291 ரூபா 26% தேவைப்படுகிறது. இதன் அடிப்படையிலே ஒரு குடும்பத்திற்கு 89,897 ரூபாய் 71% தேவைப்படுகிறது. இதன் அடிப்படையிலே தோட்டங்களிலே இலவசமாக வழங்கப்படுகின்ற சேவைகளான தேயிலை வழங்குதல், குழந்தை பராமரிப்பு, நீர் விநியோகம் போன்றவைகளுக்கான
தோட்டங்கள் நிர்வாகத்தின் சேவைகளை மதிப்பிடப்பட்டன. அதன்படி 3197 ரூபா 14% அதற்கான மாதாந்த பெறுமதி எடுக்கப்படுகிறது. அவை இதனை அவருடைய வருமானத்திலிருந்து நீக்குகின்ற அதே நேரத்தில் அவருடைய கட்டாய கழிப்பீடுகளாக, அதாவது தொழிற்சங்கங்கள், கோவிலுக்கான நிதி, ஊழிய சேமலாப நிதிக்கான கொடுப்பனவுகளாக 2845 ரூபா அவருடைய சம்பளத்தில் கழிக்கப்படுகின்றது. இவைகள் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் ஆய்வு செய்கின்ற போது ஒரு தோட்டத் தொழிலாளி 58,026 ரூபா ஒரு மாதம் உழைத்தால்தான் 1.54 வருமான உழைப்பவர்கள் இருக்கிற ஒரு குடும்பத்திலே 89,897 ரூபாய்க்கான செலவினை ஈடு செய்ய முடியும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தோட்டத் தொழிலாளி ஒருவருக்கு 25 நாள் வேலைகளை தோட்ட கம்பெனி உத்தரவாதம் வழங்குமாக இருந்தால் ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு 2,321 ரூபா சம்பளமாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான தோட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது 21 நாள் வேலைகள் தான் வழங்கப்படுகின்றது. சராசரியாக 21 நாள் வேலை வழங்கப்படுமாக இருந்தால் அவருக்கு 2,763 ரூபா 14% சம்பளமாக வழங்கினால்தான் ஒரு தோட்ட தொழிலாளி இருக்கின்ற குடும்பமானது அடிப்படையில் 3 நேர உணவுகளை, ஒரு சராசரியான உணவுகளை உண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கான அடிப்படை கல்வியினை வழங்கி அடிப்படை சுகாதார சேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு ஒரு ஓரளவான கௌரவமான வாழ்க்கையை தோட்டங்களிலே வாழ்வதற்கு அவர்களுக்கு இந்த சம்பளம் அவசியமான காணப்படுகிறது. ஆகவே இந்த 1,700 ரூபா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற சம்பளம் என்பது இது கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டுக்கு தேவையான சம்பளமாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் 2018ஆம் ஆண்டே 1,108 ரூபா அடிப்படை சம்பளமாக அதாவது வாழ்வாதார சம்பளமாக இருக்க வேண்டும் குறிப்பிடப்பட்ட போதிலும் அது 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பெயர்பட்ட இலங்கை ஏற்பட்ட வாழ்க்கை செலவுகள் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் பணவீக்கம் பரந்தளவில் விரிவடைந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்களுக்கு 2,321 ரூபா அடிப்படை சம்பளமாக மொத்த சம்பளமாக வழங்கப்பட வேண்டும். இந்த 2,321 ரூபாயில் அடிப்படை சம்பளமும் ஏனைய கொடுப்பனவும் உள்ளடக்கப்படலாம். ஆகவே அவ்வாறு இருக்கின்ற போதுதான் தொழிலாளர்கள் ஒரு சுமூகமான வாழ்க்கையினை வறுமையற்ற நிலையில் செல்ல முடியும். என இந்த தோட்டங்களிலே 53.7% வறியவர்களாக காணப்படுகிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் இலங்கையில் செய்யப்பட்ட அதாவது புள்ளிவிவர திணைக்களத்தால் செய்யப்பட்ட ஆய்வறிக்கையின்படி பார்க்கின்ற போது தோட்டத் தொழிலாளர்களிலே தோட்டத்துறையிலே 62.9% வருமானம் குறைவடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் 90.3% தோட்ட குடும்பங்களுடைய செலவுகள், அதாவது 90.3% வீட்டுத்துறையுடைய செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. அதே நேரத்தில் 2.4% குடும்பங்களுடைய மாற்றங்கள் இல்லை. அப்படி பார்க்கின்ற போது 92.7% குடும்பங்களுக்கு இந்த சம்பள அதிகரிப்பு, வருமான அதிகரிப்பு அவசியமாக காணப்படுவதாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் தோட்டத்துறைகளில் இப்போ நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது இலங்கை பொதுவாகவே 99.1% உணவுப் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்துக்கான செலவுகள் 83% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. சுகாதாரத்துக்கான செலவானது 73.2% அதிகரித்திருக்கிறது. கல்விக்கான செலவு 51.8% பொதுவாக இலங்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தோட்ட தொழிலாளர்களுக்காக சிபாரிசு செய்யப்படுகின்ற 2,321 ரூபா என்ற நியாயமான சம்பளம், விஞ்ஞானபூர்வமான இந்த வாழ்வாதார வேதனம் நியாயமானதாகவும் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய ஒன்றாகவும் கருதப்படுகிறது. வத்துக்கரையின ஜனதாவ வத்துக்கரை பண துணை தசம் அத்த பிரதிசதே වතු කම්කරු පවුල් දුප්පත් කමට පත්වලා ඉන්නවා ලංකාවේ. ජාතික මට්ටමින් බලනකොට මේක සාමාන්‍ය 26යි. ප්‍රතිශත 26යි. වතු කම්කරු වතු වල 53.7යි. ඒ වගේ දැන් ලංකාවේ තියෙනවා මේ ඩිපාර්ට්මන්ට් ඔෆ් සෙන්සස් ඇන්ඩ් ස්ටැටිස්ටික්ස් ඒගොල්ලන් කරපු සමීක්ෂණයේ අනුව වතුකරේ 56.3% තියෙන වැඩ කරන අයගේ ආදායම් අඩු වෙලා තියෙනවා. ඒ වගේ වතු පවුල් වල
62.9යි ප්‍රතිශතය තියෙන පවුල් වල ආදායම් අඩු වෙලා තියෙනවා. ඒ වගේ 90.3යි ප්‍රතිශතය තියෙන පවුල් වල මේ ඒගොල්ලන්ගේ ජීවන විදම් වැඩි වෙලා තියෙනවා. ඒ ලංකාවේ සාමාන්‍ය ජාතික මට්ටමේ බලනකොට කේම වීදම කේම වලට යන වීදම 99.1%. 99.1යි වැඩි වෙලා තියෙනවා. ට්‍රාන්ස්පෝර්ට් ගමන් විදම 83% වැඩි වෙලා තියෙනවා. මේ හෙල්ත් මේ සෞඛ්‍ය පැත්තෙන් බලනකොට 73.2% මේ ජීවන විදම වැඩි වෙලා තියෙනවා. අධ්‍යාපන වල බැලුවොත් 51.8% වැඩි වෙලා තියෙනවා. මේක සාමාන්‍යයෙන් මට්ටම වුණා මේකේ තියෙන ඉම්පැක්ට් එක වතු ජනතාවට වැඩි දැනෙනවා because of ඒගොල්ලන් සාමාන්‍ය නගර සහ සාමාන්‍ය ප්‍රදේශවල හැත් වෙලා ඉන්නේ නේද ඒගොල්ලන් ජීවත් වෙන ප්‍රදේශවල බඩු මිල සාමාන්‍ය නගර බඩු මිලට වඩා වැඩි. ඒ කියන්නේ ඒගොල්ලන්ට ට්‍රාන්ස්පෝර්ට් කොස්ට් එක වැඩි ඉඳා. ඒ හින්දා අපි මෙතන සඳහන් කරපු 2321ක් කියන ජීවනෝපාය සඳහා වූ වේතනය අවශ්‍යයි කියන එක අපි මෙතන සඳහන් කරනවා.